நியூஸ் தமிழ் சேனலுக்கு வணக்கம். வணக்கம். என் பேர் மணிக்குட்டி சுப்பிரமணியன், தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் சங்க பொருளாளர். திருச்சி மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே வாழை அதிகமாக பயிர் செய்கிற. இங்கே பிடிச்சிக்கோங்க, மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. திருச்சி மாவட்டம் தமிழ்நாட்டிலே வாழை அதிகமாக பயிர் செய்கிற மாவட்டம், முதன்மை மாவட்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வாழையை திருச்சி மாவட்டத்தை வாழை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கணும். இங்கேருந்து வாழைகள் துபாய், சிங்கப்பூர், மலேசியா நிறைய இடத்துக்கு வாழைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால திருச்சியை மையமாக வச்சு ஒரு வாழை ஏற்றுமதி மண்டலம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லா அரசுகிட்டையும் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%, இரண்டு பேர் இணைஞ்சு பனானா கிளஸ்டர்னு சொல்லி வாழைக்காக ஒரு கிளஸ்டர் ஏற்பாடு பண்றாங்க. அதுல நடவு முதல் அறுவடை வரை உள்ள சயின்டிபிக்கலா என்னென்ன டெக்னாலஜியோ அந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சாயில் டெஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதை பண்ணி அந்த ஸ்கீமை ரெகுலேட் பண்ணுறாங்க. அது எந்த அரசு வருதோ வரப்போகிற அரசு அதில் ஒரு முன்னுரிமை எடுத்து இந்த திட்டத்தை திருச்சி மாவட்டத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். அதோட வாழையை கல்பகதருன்னு சொல்கிறோம். வாழையில் எந்த பகுதியுமே வீண் கிடையாது. அடி முதல் நுனி வரைன்னு எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டிய பொருளாக தயார் பண்ண முடியும். அதனால் இந்த வாழையிலேருந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கான திருச்சி மாவட்டத்தில் ஒரு மையம் அமைச்சு வாழையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயார் பண்ணி அதை விற்பனை பண்ணுறதுக்கான சந்தையை ஏற்படுத்தி தரணும். ஏன்னா அதில் வாழையில் பவுடர், நார், இந்த வாழைப்பழம், இந்த மாதிரிலாம் அதை நிறையா மதிப்பு கூட்டி அதில் நிறைய பண்ண முடியும். அதுக்கு நமக்கு பக்கத்தில் அருகே தேசிய வேளாண் ஆராய்ச்சி வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது. அவங்க அதுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் தராங்க. அதை அனைத்து பகுதி மக்களும் பயன்படுத்தி அதை திருச்சி மாவட்டத்தை முதன்மையாக செய்யணும்னு நியூஸ் தமிழ் வாயிலாக கேட்டுக்கிறோம். நன்றி. ஆலோசனைகளுக்கு நன்றி. நிச்சயமாக உரியவர்களுக்கு உங்களுடைய யோசனைகள் எடுத்து செல்லப்படும். நியூஸ் தமிழினுடைய இந்த பகுதியில் ரொம்ப நாள் பிரச்சனைகளை யாருக்கிட்ட தெரிவிக்கிறதுன்னு பல அரசியல் கட்சிகிட்ட சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு இதன் மூலியமாவது இந்த ஒன்றியத்தினுடைய, இந்த சட்டமன்றத்தினுடைய, இந்த மாவட்டத்தினுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஒன்றியத்தில் ஏற்கனவே தண்ணி சம்பந்தமாக ஏகப்பட்ட பேர் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் மேட்டூர்லேருந்து சாரங்கபாணி திட்டத்தை அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான இன்னைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒன்றியத்துக்கு நீங்கள் இந்த விவசாயிகள் பயன்பெறணும்னு சொன்னால் இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய கொல்லிமலை, ஒரு வருஷத்துக்கு கொல்லிமலையில் காற்றாட்டு வெள்ளம் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 2லிருந்து 3 வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஎம்சி தண்ணீர் போய் வீணாக கலக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாப்பேட்டை ஒன்றியத்தில் முப்போகமும் விளைஞ்சிச்சு. நீங்கள் இப்போ இந்த கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடிய இந்த பகுதியிலிருந்து தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் விவசாய முப்போகம் விளையுது. ஆனால் இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்க போயிட்டீங்கன்னா சுத்தமாக வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. அதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக செய்யணும்னு சொன்னால் இன்னைக்கு தேர்தல் காலம். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பல அறிவிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த மூலியமாக அந்த வேட்பாளருக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது, அருகாமையில் இருக்கக்கூடிய புளியஞ்சோலையிலிருந்து மகாதேவி வரைக்கும் ஏற்கனவே வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலை தூர்வாருன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஏரி ரொம்பிருச்சுனா கூட இங்க அந்த ஏரி மூலமாக பல ஏரிகள் ரொம்ப ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்துக்கு அந்த தண்ணி பயன்படுத்துறதுக்கு வரும். அரசாங்கத்துக்கு இது ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அதே போல தாப்பேட்டை ஒன்றியம் உண்மையாலுமே ரொம்ப ட்ரையான பகுதி. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பை தரக்கூடிய அரசினுடைய தொழிற்சாலையோ அல்லது பெரிய தொழிற்சாலைகளோ எதுவுமே கிடையாது. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல்லோ திருச்சிக்கு தான் வேலை போக வேண்டி இருக்கு. அதனால இந்த தேர்தலை ஒட்டியாவது வரக்கூடிய வேட்பாளர்கள் இந்த பகுதியை மையப்படுத்தி, இந்த தொகுதியை மையப்படுத்தி ஒரு தொழிற்சாலையை அமைச்சு கொடுத்தாங்கன்னா மிக சிறப்பா இருக்குங்கிறது தான். இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை மலையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிழங்கு அதிகமா விவசாயம் செய்யறாங்க.
பக்கத்தில் இருக்கிற தொட்டியத்தில் பார்த்தீங்கன்னா வாழையை வந்து விவசாயம் செய்கிறாங்க. வாழையை சம்பந்தப்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை திரவியம் ஃபேக்ட்ரி வைக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு பவுடர் ஃபேக்ட்ரி வைக்கலாம், அல்லது வந்து இந்த பகுதிக்கு ஏற்றவாறு வந்து ஒரு அரசாங்கம் ஏதாவது தொழிற்சாலை வச்சுன்னா ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது விவசாய பகுதி. இந்த விவசாய பகுதியில் இன்னைக்கு வந்து கால்நடைகளை வந்து அதிகமாக வளர்த்துருக்காங்க. அப்போ அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற 40 கிலோமீட்டர் போய் நாமக்கல்ல தான் நம்மளால வைத்தியம் பார்க்க முடியும். இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய திருச்சி, பெரம்பலூருக்கு போய் தான் வைத்தியம் பார்க்க முடியும். தாப்பேட்டையை சுற்றி எங்கேயுமே இல்லை. அதனால தாப்பேட்டையை மையப்படுத்தி அல்லது இந்த முசிறி தொகுதியை மையப்படுத்தி ஏதாவது ஒரு சென்டர்ல இன்னைக்கு விவசாயிகள் அந்த கால்நடைகளுக்கான ஒரு மாவட்ட அளவிலான ஒரு பெரிய அளவுக்கு அந்த இது பண்ணாங்கன்னா அந்த விவசாயிகள் பயன்படுத்துறதுக்கு அது நல்லா இருக்கும்னு நம்ம வந்து விரும்புகிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரசு மருத்துவமனைகள் சம்பந்தமாக சொன்னாங்க. தாப்பேட்டையில் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை இருக்கு. அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. என்னன்னா மருத்துவர்கள் வந்து அங்கே தங்கி வந்து மருத்துவம் பார்க்கறதுல சிரமங்கள் இருக்கு. அதை வந்து அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அதை தலையிட்டு மருத்துவம் செஞ்சா தான். ஏன்னா இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா முசிறிக்கோ துறையூருக்கோ நாமக்கல்லுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே போல இந்த விசக்கடிக்கெல்லாம் வந்து நீங்க வந்து மருந்துகள் இருந்தாலும் அதை வந்து சரியா பயன்படுத்துறது இல்லைங்கிறத ஒரு குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். இதை வந்து நீங்க உடனடியாக பார்க்கணும். கிராமப்புறத்துல இந்த 100 நாள் வேலைங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒரு 100 நாள் வேலையை மட்டும் வந்து ஐயா சொன்னார். இது வந்து ஏதோ அரசாங்கம் வந்து வேஸ்டா கொடுங்க அப்படிலாம் கிடையாது. கிராமப்புறத்துல இன்னைக்கு 100 நாள் வேலையை நம்பி மட்டும்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணுங்கிறது தான் நாங்க அரசாங்கத்திட்ட விரும்புறோம். தமிழ் சேனலுக்கு காட்டுப்புத்தூர் ஆரியேரி குளம் கிணறு வாய்க்கால் சிறு குறு விவசாய நீர்ப்பாசன சங்கத்தின் சார்பாக வருக முதல் வரவேற்கிறோம். எங்கள் பகுதி வந்து தொட்டியத்துக்கு மேற்கு காட்டுப்புத்தூர் தொட்டியத்துக்கு மேற்கு, காவிரி ஆற்றுக்கு வடக்கு, நாமக்கல் மாவட்டத்துக்கு கிழக்கு, தெற்கு, இதன் மத்தியில் வந்து சுமார் வந்து 25,000 ஏக்கர் நீர்ப்பாசனம் பண்றாங்க. அது வந்து 12,500 ஏக்கர் வந்து வாய்க்கால் பாசனமும், மீதி 12,000 ஏக்கர் வந்து குளத்து பாசனம் பாயுது. இந்த குளத்து பாசனம் பாயறது வந்து காவேரியில அந்த வாய்க்கால் பாசனம் பாயறது மட்டும் 5 கோரிக்கை. ஒரு கோரிக்கை ஃபர்ஸ்ட் கோரிக்கை அந்த வாய்க்கால் சுருக்கமா முடிச்சாங்க. அது வந்து விவசாயிகள் வந்து வாய்க்கால பராமரிக்கும் போது வந்து நல்லா இருந்தது. இப்ப வந்து அந்த கான்ட்ராக்ட் லைன்ல போகும்போது வந்து எங்களுக்கு சரியான ஒரு தண்ணி வரல. இந்த டேட் வரைக்கும் தண்ணி வரல. தண்ணியும் மதம் அடைச்சு போட்டாலும் இன்னைக்கு கூட இந்த போராட்டங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணியை சரியான பிறகு வரல. சரி, வாய்க்காலுடைய பாசனத்தை வந்து விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தேவைன்னா நிதி ஆதாரம், நிதி வேணும். அது கூட்டுறவு பேங்க் வந்து காட்டுத்தூர் கூட்டுறவு பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட 8,500 உறுப்பினர்கள் இருக்காங்க. வருடத்துக்கு 2,000 பேருக்கு மட்டும் தான் லோன் கிடைக்குது. மீதி 6,500 பேருக்கு கேட்கல. அந்த பேங்க் வந்து 2 கிராமத்துக்கு ஒரு பேங்கா பிரிச்சு தரும். ஏற்கனவே இருந்தது அதெல்லாம். இப்ப ஏற்கனவே இருந்தது வந்து சுருக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து காட்டுத்தூர் தொட்டியம் தொகுதி தொட்டியத்துல வந்து எம்எல்ஏ லைன்ல இருக்கும்போது ஆரம்ப சுகாதார நிலையமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஹெச்சா இருந்தது. இப்ப வந்து முசிறி தொகுதியை மாத்தவே எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையமே மாறிடுச்சு. ஏற்கனவே இருந்ததை தான் நாங்க கேட்கறோம். புதுசா கேட்கலாம். மக்கள் தொகை கம்மி. இப்ப நாங்க என்ன பண்ணோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா 25 கிலோமீட்டர் சுத்தளவு போகுது. இந்த பக்கம் வேலூர் போகணும் அல்லது நாமக்கல் போகணும், முசிறி போகணும், 25 கிலோமீட்டர் சுத்தளவு தான் இருக்குது. சரி, இது எல்லாமே போகும்போது இப்ப நீர் ஆதாரம், இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க சரபங்கால வந்து எல்லாருமே கேட்கறாங்க தண்ணி வரும் சொல்லி. அதுக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து புதுப்பட்டிங்கிற கிராமத்தில் சிப்கார்டு ஆரம்பிக்கிறாங்க. 4 வருடமா போராடிட்டு இருக்கோம், ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி. அந்த கெமிக்கல் தண்ணி வந்து எங்க வரும்னா இந்த குளத்துல தான் வந்து பாயும். கிட்டத்தட்ட 1,500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த குளத்துல வந்து பாயும் போது தண்ணி எல்லாம் கெட்டு போயிடும். அது வந்து விவசாயம் பண்ணியும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த சிப்கார்டு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியும் பேங்க் வந்து 2 கிராமத்துக்கு ஒரு பேங்க் பிரிச்சு தரணும். எங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலைமை இப்ப இருக்கிறது வந்து பழைய பிரகாரம் என்ன முன்னாடி இருந்ததோ அது எங்களுக்கு வேணும்னு சொல்லி தீயணைப்பு நிலையங்கள் வந்து எங்களுக்கு கிடையாது. வந்த முசிறியில இருந்து தான் வரும். வரங்காட்டு எங்கெல்லாம் எரிஞ்செல்லாம் கம்ப்ளீட் ஆகி போயிருது. இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க எங்க சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறோம். நிச்சயமா என்னன்னா இங்க வந்து அரசு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி இருக்கு. இங்க இருந்து மாணவர்கள் அங்க போய் படிக்கிறாங்க. எம்ஏ யூஜி தமிழ் இருக்குது. ஆனா எம்ஏ தமிழ் இல்ல. தமிழ் படிக்கணும்னா திருச்சி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி போகணும். அதனால யூஜியோட முடிச்சுட்டு பிஜி யாருமே படிக்காம எல்லாம் கொத்தனார் வேலை சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஒன்று மாற்றணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, அது ஒன்று கொண்டு வரணும். இங்கே வந்து சட்ட கல்லூரி கொண்டு வரணும். இங்கே வந்து சட்ட கல்லூரி இல்லைனால சட்டம் கல்லூரி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதேமாரி எங்கள் பகுதிக்கு வந்து ஐடி பார்க் வந்து கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே டெக்ஸ்டைலுக்கு போகிறாங்க, அவங்க 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து 7,000 8,000 இப்படி தான் வந்து தராங்க. அரசு வந்து எல்லா பக்கட்டும் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை நிர்ணயிக்கணும்.